ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அமாவாசை சாம்பார் பார்க்கலாமா? விரத நாளுக்கு வைக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்காம இந்த சாம்பார் நாங்கள் திருநெல்வேலி பக்கம் இப்படி தான் வைப்போம். வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் துவரம் பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது கூடையே பாசிப்பருப்பு 50 கிராம். இது 100 கிராம் உலக்கு. இதில் பாதி 50 கிராம் பாசிப்பருப்பு. இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் துவரம் பருப்பு மட்டும் சேர்க்கனாலும் உங்கள் விருப்பம். நான் இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடயே இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இது கூடயே மஞ்சள் பொடி 1 டீஸ்பூனும் காயப்பொடி 1 டீஸ்பூனும் நீங்கள் இதில் கலந்துக்கலாம். இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான சாம்பார் பொடி நம்ம திரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி இது மூணுமே 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். இது தனியாக நம்ம வறுக்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது குழம்பு மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா இதை வறுக்கும் போது இது கூடயே வரமிளகாயும் விதமல்லியும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம இதில் கலந்துக்கலாம். இதில் நான் ஆயில் எதுவும் சேர்க்கல. இதை நான் அப்படியே தான் வறுக்கிறேன். மீதி பவுடர் இருந்தாலும் நம்ம அடுத்தாப்பில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நாங்கள் திருநெல்வேலி பக்கம் இடி சாம்பார்னு சொல்லுவோம். பொங்கல் அன்னைக்கு இந்த சாம்பார் தான் நாங்கள் வைப்போம். அதுவும் அருமையாக இருக்கும். ஆனால் அதில் நாங்கள் வத்தல், வரமல்லி எல்லாமே மொத்தமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம குழம்பு மிளகாய் பொடி போட்டு இந்த பவுடரை நம்ம தனியாக திரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். வாங்க, இது நல்லா ஆறட்டும். நமக்கு இது கடைசியாக தான் நமக்கு தேவைப்படும். இது ஆறட்டும். இப்போ தேவையான காய்கறிகள்லாம் பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு சின்ன 1 இன்ச் அளவுக்கு எல்லா காய்கறியும் துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், வாழைக்காய், கத்திரிக்காய் இவ்வளவும் நான் போட்டிருக்கேன். மற்றபடி இதில் நாட்டு காய்கறிகள் சேனக்கிழங்கு போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பூசணிக்காய், தடியங்காயெலாம் போடலாம், அது விருப்பப்பட்ட போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் மெயினாக போடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே லைட்டாக நம்ம இது போல் மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், நமக்கு நல்லா வெந்திருக்கு பருப்பு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை குக்கரில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து வேக வச்சு எடுக்கலாம். இதை நீங்கள் பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி நான் குக்கரில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளவு புளித்தண்ணீரும் சேர்க்காம. இப்போ குழம்பு மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் இதில் கலந்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த குக்கரை மூடிட்டு 3 விசிலுக்கு நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பவுடர் இதை திரித்து எடுத்துடலாமா? நம்ம இதை தாளிக்கும் போது தான் நம்ம சேர்க்க போகிறோம். பவுடர் இப்போ ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ காய் வந்திருக்க பார்க்கலாம். இதில் உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது எல்லாமே புளித்தண்ணீர் அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் நான் கம்மியாக சேர்த்துருந்தேன், கத்திரிக்காய் இருக்கிறதுனால. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பு, புளித்தண்ணீர் இதெல்லாம் நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காயும் சீரகமும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடலாம். ஆனால் இடி சாம்பாரில் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் மல்லித்தழை. இப்போ கடைசியாக நம்ம வந்து பவுடர் திரித்து வச்சுருந்தோம் இல்லையா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். பேலன்ஸ் இருந்தது, நான் அதை வந்து அடுத்த தடவை உபயோகப்படுத்துறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக பருப்பு பொடியெலாம் கலந்துருக்கிறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் தண்ணீர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும், நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். இப்போ நான் கடாயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றினா ரொம்ப மணமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இதில் வந்து கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 2 போட்டிருக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ இது கூடயே இந்த தடவை நான் வந்து தக்காளியை வந்து இந்த வதக்கி போட்டிருக்கேன். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி தாளிக்கும் போது இந்த தக்காளி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலருக்காக, இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய தாளிப்பு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்குது. நான் இதை கலந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், அருமையாக கொதிச்சிட்ருக்கு, நல்ல மணமாகவும் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச சாம்பார் தான், ஆனால் இந்த திருநெல்வேலி பக்கம் நாங்கள் இப்படி பண்ணுவோம். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இடி சாம்பாருங்கிற பேரில் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து அது கூட பண்ணுவோம். நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.